திண்டுக்கல் அருகே உயிரிழந்த பெண் காவலர் இயேசு கிறிஸ்துவை போல மீண்டும் உயிர் தெழுந்து வருவார் எனும் நம்பிக்கையில் அவரது குடும்பத்தினர் 20 நாட்களாக பூட்டிய வீட்டிற்குள் உடலுடன் தங்கி ஜெபம் செய்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியை சேர்ந்த அன்னை இந்திரா என்பவர் திண்டுக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் முதல் நிலை காவலராக பணியாற்றி வந்தார். கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு தேனியை சேர்ந்த பால்ராஜ் என்பவரோடு இவருக்கு திருமணம் நடைபெற்றது. இருவருக்கும் 13 மற்றும் 9 வயதில் 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இந்திரா கிறிஸ்தவராக மதம் மாறியுள்ளார். இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பால்ராஜ் இந்திராவை பிரிந்து சென்றுள்ளார். இதையடுத்து இந்திரா திண்டுக்கல் நந்தவனம்பட்டி ட்ரெஸரி காலனி பகுதியில் தனது 2 குழந்தைகளுடன் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தார். கடந்த 1 வருடத்திற்கு முன்பு விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக மருத்துவ விடுப்பில் இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவரது சகோதரி சகுந்தலா என்பவர் வீட்டிற்கு வந்து தங்கியுள்ளார். இந்த சூழலில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக அன்னை இந்திரா உள்ளிட்ட யாரும் வீட்டை விட்டு வெளியே வராத நிலையில் விருப்ப ஓய்வுக்கான ஆணையை வழங்குவதற்காக பெண் காவலர் ஒருவர் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். வீட்டின் கதவு திறக்கப்படாத நிலையில் துர்நாற்றம் வீசியதை அடுத்து அவர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கதவை திறந்து பார்த்தபோது அன்னை இந்திரா இறந்து 20 நாட்களுக்கும் மேலாகிய நிலையில் உடல் அழுகி கிடந்தது தெரிய வந்தது. மேலும் அன்னை இந்திராவின் உடலுடன் சகோதரி சகுந்தலா, 2 குழந்தைகள் மற்றும் கிறிஸ்தவ மதபோதகரான சுதர்சன் ஆகியோர் 20 நாட்களாக தங்கி இருந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து மர்ம மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 7ஆம் தேதி உடல்நல குறைவு காரணமாக சுய நினைவை இழந்த அன்னை இந்திரா படுக்கையிலேயே மயங்கியுள்ளார். ஆனால் அவரை மருத்துவமனை அழைத்துச் சென்றால் கர்த்தர் ரட்சிக்க மாட்டார் என கூறிய மதபோதகர் சுதர்சன் ஜெபம் செய்வதாக கூறி அவர்களுடன் தங்கியுள்ளார். அப்போதிலிருந்து அன்னை இந்திரா கண் விழிக்காத நிலையில் சில நாட்களில் உடலில் இருந்து துர்நாற்றம் வீச தொடங்கியுள்ளது. இதையடுத்து வீட்டை பூட்டிக் கொண்டு 20 நாட்களாக வீட்டிற்குள்ளேயே உடலுடன் தங்கி ஜெபம் செய்துள்ளனர். வீட்டிற்கு தேவையான பொருட்களை அவ்வப்போது சுதர்சன் வெளியே சென்று வாங்கி கொடுத்துள்ளார். இந்திராவின் உடல் அழுகி முடியெல்லாம் உதிர்ந்து விட்டது. இறந்த உடலுடன் 20 நாட்களுக்கு மேல் தங்கியிருந்த அன்னை இந்திராவின் சகோதரி மற்றும் குழந்தைகளிடம் போலீசார் விசாரித்த போது அன்னை இந்திரா இறக்கவில்லை, அவர் தற்போது ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை போல விரைவில் உயிர் தெழுந்து வருவார், அதனால் அவரது உடலை எங்களிடமே ஒப்படைத்து விடுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லி உள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் மதபோதகர் சுதர்சன், சகோதரி சகுந்தலா ஆகியோரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்திரா இறந்த வீட்டிற்கு மருத்துவர்களை அழைத்து வந்த காவல்துறையினர் அங்கேயே உடற்கூறு ஆய்வு செய்து உடலை அடக்கம் செய்வதற்காக எடுத்துச் சென்றனர். தாய் இறந்தது கூட தெரியாமல் அவர் மீண்டும் உயிர் தெழுந்து வருவார் எனும் நம்பிக்கையில் குழந்தைகள் தாய் இறந்தது பற்றி எவ்வித சலனமும் இன்றி சுற்றி திரிந்தது அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.